மகா என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க. அவங்க வந்து என்னம்மா இன்னைக்கு விசேஷம் ஆசீர்வாதம் கேட்குறேன் அப்படின்னோடனே, நான் வந்து செஞ்ச கான்ட்ராக்ட் வந்து இன்றைக்கி முடிய போகுது. எங்கள் அப்பா வீட்டு கான்ட்ராக்ட்டு. அதனால் எங்கள் அப்பா சீக்கிரமாக வீட்டை மீட்டிட்டு போனாங்க அப்படி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே ராஜலட்சுமிகிட்டே பர்மிஷன் கேட்குறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, அவங்க அம்மா வீட்டுக்கு. உடனே ராஜலட்சுமி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துருக்க சித்ரா வந்து செமைய டென்ஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து சொல்கிறாங்க, நீ போயிட்டு விட்டுட்டு வாப்பா சூர்யா அப்படி சொன்னோம். சரி சூர்யாவும் கிளம்புறாரு. இந்த சூழ்நிலை இதெல்லாம் பார்க்குற சித்ரா செமைய டென்ஷனாகி அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, மகா சந்தோஷமாக இருக்கவே கூடாது, அவள் அந்த கான்ட்ராக்டை முடிக்கவே கூடாது, என்னையே வந்து எனக்கு பிரச்சனை பண்ணால நான் விட மாட்டேன் அவளை அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த சிலையெல்லாம் இருந்தால் தானே அவள் கான்ட்ராக்டை முடிப்பா, அது எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படியே செய்ய அப்படி சொல்கிறாங்க. வந்து நிறைய ரவுடிஸ் எல்லாம் அமிச்சு அவங்க அப்பா வந்து அடித்து போட்டுட்டு அந்த சிலைகள் எல்லாம் தூக்க வைக்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க ரவுடிஸ் எல்லாம். இதனால் அவங்க அப்பா மனசை கதறி அழறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுது புலம்புறாரு. அந்த டைமில் மகா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின சூர்யா என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு அந்த லாரியெல்லாம் மடக்கி பிடிக்கிறாரு. அவங்களெல்லாம் அடித்து போடுறாரு. அடுத்து அந்த லாரியெல்லாம் எடுத்துகிட்டு சிலைகளை மீட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதை பார்த்த மகா அப்படியே ஓடி வந்து அப்படியே சூர்யாவை கட்டிக்கிறாங்க. கட்டி வந்து தழுவுறாங்க, அப்படியே அழறாங்க. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்ட காசுங்க இது, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சிலைகளை வடிவமைச்சாருங்க எனக்கு தான் தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, இதுக்காக எங்கள் வாழ்க்கை ஆதாரத்தையே வந்து நீங்கள் மீட்டு கொடுத்துட்டீங்க, எனக்கு நன்றி சொன்னால் பத்தாதுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நன்றி சொல்லணும், காலம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல மகா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ அழாத அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் அப்பா வந்து இந்த வீட்டை மீட்டுறதுக்காக நைட்டும் பகலும் வேலை செஞ்சதுங்க, அவரோட உழைப்புங்க, மொத்த உழைப்பை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. சரி மகா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து மகா கட்டி பிடிச்சோன்னே வேறு வழி இல்லாமல் அவரும் ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இவங்க 2 பேரையும் வந்து ஜோடியாக வந்து அப்படியே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோட்டீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரும் இவங்க எப்போவுமே சந்தோஷமாக இந்த மாதிரியே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வராங்க பிரபா வந்து பார்த்துட்டு அவங்க அப்பா ஒன்றும் இல்லைப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து சிலைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தொட்டு பார்த்துட்டு என் சிலைகள் எல்லாம் என்கிட்ட கிடச்சிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் என் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து போன மகா காணவே காணோம், நைட்டும் வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க வீட்டில். அவள் ரொம்ப திமிராக இருக்குது, அவங்க அம்மா வீட்டில் தங்கிட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. மகா வராங்க, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து அதிசயமாக பார்க்குறாங்க. என்னது சிலைகளை வந்து சூர்யா தான் மீட்டானா, அப்போ சூர்யாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, என் பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராஜலட்சுமி. உடனே நம்ம சூர்யா வந்துடுறாரு. அம்மா இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே ஆகலை, மகாவோட சிலைகள் எல்லாம் நான் மீட்டு கொடுத்துட்டேன், இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு கிடையாது, அவங்க பாவமா அவங்க அப்பாலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் சூர்யா உனக்கு எதுவும் ஆகலைல்ல, எனக்கு எதுவும் ஆகலமான்றாரு. இது முடியுது.